ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பருப்பு பாயாசம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இது வரைக்கும் கோவை ஈட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பருப்பு பாயாசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறணும். பாருங்கள், இந்த அளவு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா பருப்பு நல்லா வேகணும். அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டோன்னா பருப்பு சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பருப்பு வேகட்டும். இப்போ பாருங்கள், பருப்பு ஒரு 3/4 வேக்காடு வெந்துருச்சுது. இப்போ ஒரு 50 கிராம் ஜவ்வரிசி எடுத்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம அந்த பருப்போடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. ஜவ்வரிசி போட்டோடனே கொஞ்சம் அடியில் பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா ஜவ்வரிசி இன்னும் வேகணும். அதுக்காக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வேகட்டும் பருப்பும் ஜவ்வரிசியும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சுது. இப்போ வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு 250 கிராம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நான் அந்த வெல்லம் யூஸ் பண்ணினேன். இதில் தூசி எதுவும் இல்லை. அதனால நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர். இது வெறும் ஏலக்காவை மிக்சியில் அரைச்சா சரியாக அரைக்காது. அதனால கொஞ்சமாக சீனி போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த பவுடர் தான் சேர்த்தேன். அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி பாயாசம் ரெடி ஆயிருச்சுது. ஜவ்வரிசியெல்லாம் நல்லா வெந்துருச்சுது. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு தாளிப்பு சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் மெல்ட் ஆனதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கிஸ்மிஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. கலர் மாறணும். நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு அந்த பாயசத்தோடு சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போது நல்ல சுவையான பருப்பு பாயாசம் சாப்பிட்றதுக்கு ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.